இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் ஆரஞ்சு பழத்தை வந்து என்ன இது ஆரஞ்சு பழத்தை காட்டுறோம் அப்படின்னு ஒரு இது. ஏன்னா பழங்களில் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப எளிதாக எங்கே ஒரு இதனால ஒரு ஓகே உடம்பு சரியில்லையா முதல்ல பாருங்கள் ஆரஞ்சு பழம் கொண்டு போங்க. ஹாஸ்பிட்டல் கூட பார்த்தீங்கன்னா இதுதான் டாப்பில் இருக்கும், ஜூஸ் போடுங்க எனர்ஜி வரும் அப்படின்ட்டு இல்லையா. இப்போது இந்த அதாவது பழங்களை வந்து அதை வந்து எப்படி சாப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் அதோடைய நார்ச்சத்து ஃபைபர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து முழுமையாக வந்து நமக்கு வந்து அதோடைய பழங்களுடைய மகிமை முழுமையாக கிடைக்கணும்னா அது எப்படி சாப்பிடணுங்கிறக்காண்டி ஒரு சின்ன இது. ஏன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆலன்சியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜூஸ் ஆரஞ்சு தான் சொல்லுவோம் ஃபுல்லாக. ஸோ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த சிட்ரஸ் இதை வந்து இது பண்ணி மேக்ஸிமம் வந்து இந்த ஜூஸ் எல்லாம் குடிப்போம் இல்லையா. ஸோ அதை கூட இப்போ வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு காணொலிக்காண்டி தான் வந்து இந்த ஒரு இது நீங்கள் பாருங்கள். கட் பண்ணல ஆரம்பித்து எப்படி சாப்பிட்றவங்க கூட இது வந்து இந்த மாதிரி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தான் அதோட பலனை முழுமையாக நீங்கள் வந்து அடைய முடியும். ஸோ இதை நாமளாம் இப்போ ஜூஸ் போடுவோம் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறோம், ஸோ அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து வந்து அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் இது இந்த சால்ட், அதாவது ராக் சால்ட்டு கல்லுப்பை லைட்டாக அல்லது ஹிமாலயன் சால்ட் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக இது பண்ணி பெப்பர் கூட போட்டு சாப்பிட்றாங்க. ஓகே, தட் இஸ் அது இல்லாமல் அருமையாக இதை எடுத்து இதை வந்து அழகாக இது பண்ணி பண்ணலாம். ஓகே, அது எப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் ஆரஞ்சு பழத்தை வந்து ஃபைபர் ரிச்சாக கண்டென்ட்டாக வேணும்னா இப்படி ஜூஸ் போடாமல் சாப்பிட சொல்லணும். தெரியுதா? காட்டுங்க இவ்ரஜா, வெரி நைஸ், எம்மி, இட்ஸ் எம்மி. அதாவது முழுமையாக இறைவனுக்கு நன்றி கூறி அதை வந்து அந்த பல்லில் வந்து நல்லா இது பண்ணி அதை உண்மையோட நல்லா கலந்து முழுமையாக எடுக்கும் போது அதோட நார்ச்சத்து அதோடைய முழுமையாக எல்லா சத்துமே வந்து அருமையாக வந்து உடம்பு கிடைக்கும். ரெண்டாவது பழங்களை வந்து இந்த ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குது. அதனால் வந்து எதையும் வந்து இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றத விட தனித்தனியாக ஒவ்வொரு பழங்களை வந்து முழுமையாக அதோடைய சாப்பிடும் போது அதோடைய பலனை அபாரிதம். ஓகேவா? இப்போது இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து தூர போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இது யூஸ் பண்ணி பயோ என்சைம் பண்ணலாம். அதை வந்து ஃப்ளோர் கிளீனராக யூஸ் பண்ணலாம், பாத்ரூம் கிளீனர், அந்த மாதிரி நிறையா வீட்டுக்கு இது பண்ணுறதுக்கு. அது போக வந்து இப்போ என்ன, நீங்கள் இதை வந்து அப்படி இல்லாமல் இதை வந்து ரைஸ் வாஷ் வாட்டரில் சோக் பண்ணி அமேசிங் பெஸ்ட், அதாவது பெஸ்ட் பண்ணலாம், பூச்சி வெரைட்டியாகவும் மண்ணை வந்து வளப்படுத்துகிற விஷயமாக மாற்றலாம். எப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இடத்துல இதை பொடி பொடியாக கட் பண்ணணும். இதுதான் செய்முறைக்காண்டி ஒரே இதை மட்டும் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ கூட பொடிதாக கட் பண்ணிங்களா அவ்வளோக்கு நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய வாசம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி. சரிதா? இதை வந்து ரைஸ் வாஷ் வாட்டரில் நீங்கள் சோப் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பூச்சி வட்டி ரெடி. அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா மண்ணை வளப்படுத்த விஷயங்களும் இல்லை இதாகுங்க. பாருங்கள், இது பண்ணும் போதே தெரியுதா அதோடைய இது இருக்குது. ஸோ தோலில் வந்து அவ்வளோ மகிமை இருக்குது. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பவுடரை வந்து பவுட்ரு பண்ணி ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி அவங்களுடைய ஃபேஸ் பேக்கோட யூஸ் பண்ணலாம். அதாவது உடம்பு அளவுப்படுத்துகிற இதாகவும் யூஸ் பண்ணலாம், கார்டன் அளவு பண்ணுற விஷயமும் யூஸ் பண்ணலாம். இதுதான். வாழ்த்துக்கள்.